மேரேஜ் பண்ணும்போது எனக்கு 20 வயசு மட்டும்தான். ஆதி என்கிட்ட ஒரே ஒரு கேஸ் மட்டும்தான் அவர் மேல இருக்குன்னு சொன்னாரு. அவர் சொன்ன எல்லாமே போய். அவர் மீது பல வழக்குகள் இருப்பது எனக்கு தெரிய வந்துள்ளது. இதனால் அந்த உறவு தொடர இயலாது என்று நான் தெளிவாக தெரிவித்தேன். அதுக்கப்புறம் தான் அவருடைய உண்மையான தன்மை எனக்கு வெளிப்பட்டுச்சு. இது எவ்வளவு பெரிய ஃப்ராட் தெரியுமா நீ? அதாவது திருட்டு கேஸ்ல நீ எல்லாம் வெளியில இருக்க வேண்டிய ஆளு இல்ல, நீ உள்ள இருக்க வேண்டிய ஆளு. ஆமை புகுந்த வீடு விளங்காது அப்படிம்பாங்க. அதே மாதிரி என் வீட்டுக்குள்ளே ஒரு 2 ஆமை வந்து விஜய் டிவி சீரியல்ல வர சின்ன மருமகள்ல ஃபேமஸ் ஆனவங்க தான் நம்ம ஸ்வேதா. இவங்க இன்ஸ்டாகிராம்ல எப்பயுமே அவங்க கணவர் கூட நெருக்கமா இருக்கிற மாதிரி இமேஜஸ் ரீல்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணி அவங்க கணவர் ஃபேஸ ஹைட் பண்ணி தான் போஸ்ட் போடுவாங்க. திடீர்னு ஒரு நாள் இவங்க தான் என்னோட மனைவி அப்படின்னு சில வருஷத்துக்கு முன்னாடி ஆதிங்கிறவங்க சோசியல் மீடியால ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து நடிகை ஸ்வேதாவும் இவர் சொல்றது எல்லாமே போய், அவர் யாருமே எனக்கு தெரியாது, அவர் மேல பல விதமான புகார்கள் சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து ஆதியும் யாருமே தெரியாதுன்னு சொன்னவங்களுக்கு எப்படி இவங்க விவாகரத்து மனுவை அனுப்ப முடியும், அந்த விவாகரத்து மனுலையும் பல விதமான பொய்களை சொல்லியிருக்காங்க. அவங்க போட்ட வீடியோவால என்னால வெளியே தலை காட்டவே முடியல அப்படின்னு பல விஷயங்களை ஸ்வேதாவுடைய கணவர் ஆதியும் சொல்லியிருந்தாரு. இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, சின்ன மருமகள் சீரியல்ல இருந்து தாமரை செல்வி திடீர்னு விலகிருக்காங்க. இதை தொடர்ந்து கூட தாமரை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒருத்தவங்க நம்பி உள்ள விட்டதுக்கு என்ன ரொம்பவே ஏமாத்திட்டாங்க. பெரியவங்க எல்லாம் ஆம புகுந்த வீடு நாசமா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் என் வீட்டுக்குள்ள ஆதி ஸ்வேதான்னு 2 ஆம புகுந்துச்சு. என்னோட வீடு விலகாமையே போயிடுச்சு, என் வாழ்க்கையே நாசமாகிடுச்சு. ஆதி என் நகை எல்லாத்தையுமே அவன் பேர்ல மாத்திக்கிட்டான். இப்போ அதை போய் விற்கவும் செஞ்சுட்டான். எல்லாமே நான் கஷ்டப்பட்டு சேர்ந்தது, இப்படி அதை ஏமாத்திட்டானே, எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு ரொம்பவே கடுப்பாவும் உருக்கமாவும் பேசின வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்படி மாத்தி மாத்தி ஆதி மேல கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்து கடுப்பான ஸ்வேதா புதுசா ஒரு போஸ்ட் போட்டு அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மிக முக்கியமான ஒரு விஷயத்த உங்கள்ட்ட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்க 2 பேருமே லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், அதுவும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அப்போ மேரேஜ் பண்ணும்போது எனக்கு 20 வயசு மட்டும்தான். மிகவும் சின்ன பொண்ணா இருந்ததால அவரை பற்றி பல விஷயங்கள் எனக்கு தெரியாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலப்போக்குல ஒண்ணா உண்மைகள் எனக்கு தெரிய வந்துச்சு. ஆதி என்கிட்ட ஒரே ஒரு கேஸ் மட்டும்தான் அவர் மேல இருக்குன்னு சொன்னாரு. அந்த சரி செய்யணும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த கேஸுக்காக நான் அதிகமாவே செலவும் செஞ்சேன். ஆனா இப்போதான் அந்த வழக்கை பத்தி எனக்கு எல்லாமே புரியுது. அவர் சொன்ன எல்லாமே பொய் அப்படின்னு. அவர் மீது பல வழக்குகள் இருப்பது எனக்கு தெரிய வந்துள்ளது. இதனால் அந்த உறவு தொடர இயலாது என்று நான் தெளிவாக தெரிவித்தேன். அதுக்கப்புறம் தான் அவருடைய உண்மையான தன்மை எனக்கு வெளிப்பட்டுச்சு. பின்னர் நான் அவரை விட்டு விலகி என் குடும்பத்துடன் சேர்ந்து கொண்டேன். காதலித்த காலத்தில் வியாபாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னிடம் பெருமளவு பணமும் நகையும் ஏமாற்றி பெற்றார். நான் அவரை காதலித்த காரணத்தினால் அவர் கூறிய அனைத்தையும் நம்பி அவற்றை வழங்கினேன். தற்போது நான் அவர் மீது விவாகரத்து வழக்கு தொடர்ந்துள்ளேன். அது நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த பிரச்சனை சட்டப்படி சமாளித்து வருவதால் இதுவரை அமைதியாக இருந்தேன். இப்பொழுது அவர் எவ்வளவு பெரிய மோசடி செய்பவர் என்று எனக்கு முழுமையாக புரிந்துள்ளது. நான் எடுத்த இந்த முடிவுக்காக மிகவும் பெருமைப்படுகிறேன். இனியும் அவருடன் தொடராமல் விலகியே இருப்பது சரியான முடிவு என்று. நானும் அவரை நம்பியே காதலித்தேன். என் காதலின் காரணமாக அவரை முழுமையாக நம்பி எந்த இடத்திலும் அவரை விட்டு கொடுக்காமல் எல்லா மேடைகளிலும் அவரின் பெயரை சொல்லிக் கொண்டே இருந்தேன். ஆனால் அவரின் காதலுக்கு தகுதியற்றவர் என்பதை அவரை தானே நிரூபித்துக் கொண்டார். அவர் பலரையும் இதே போல் ஏமாற்றியுள்ளார். பலர் பாதிக்கப்பட்டு வருந்தி வருகின்றனர். என்னை ஏமாற்றியது போல மற்றவர்களையும் தொடர்ந்து ஏமாற்றி வருகிறார். நான் ஏற்கனவே தெளிவாகவே அவர் ஒரு மோசடி நபர், யாரும் அவரை நம்ப வேண்டாம் என்று கூறியிருந்தும் அவரை நம்பி ஏமாந்திருக்கிறீர்கள். அவரால் நான் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளேன். எனது வேலைகளை கூட நிம்மதியாக செய்ய முடியாமல் உள்ளேன். சமூக ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளேன். நான் விலகிய பின்னரும் வழக்கு தொடர்ந்த பின்னரும் கூட அவர் என்னை தொடர்ந்து தொந்தரவு செய்து வருகிறார். எனவே உங்களை எல்லாம் நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அவரை நம்பி யாரும் ப்ரமோஷன், போட்டோ ஷூட், விளம்பர வேலைகள் போன்றவற்றில் ஈடுபட வேண்டாம். என்னை போல் பலர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை நான் அறிவேன். இதற்கெல்லாம் அவர் கண்டிப்பாக பதில் அளிக்க வேண்டும். நம்மால் இயன்றதை நாமே செய்வோம். அதற்கு மேல் கடவுள் நீதியை வழங்குவார் என்ற நம்பிக்கை உள்ளது. இது குறித்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நன்றி அப்படின்ட்டு ரொம்பவே உருக்கமான ஒரு பதிவை போட்டிருக்காங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.